ஹாய் விவாஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ குழம்பு. இந்த வாழைப்பூ குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வாழைப்பூ குழம்பை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பை செய்திடலாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவை எடுத்து வாழைப்பூவில் உள்ளதை இந்த பூக்களை தனியாக அடர்த்தி எடுக்கணும். அடர்த்தி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் மிடியில். இதையும் எடுத்து இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இதையும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். செய்கிறதுக்கு மசாலாக்களும் சிம்பிளான மசாலாக்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து வத்தல், தேங்காய், மஞ்சள் பொடி, சின்ன ஜீரகம், உள்ளி இவ்வளோத்தையும் நைஸாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து என்ன சொன்னால் ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா புளி கரைசல் பாருங்கள், சின்ன அளவு புளி தான், கொஞ்சமாக புளி, ஒரு கோழி குண்டு அளவு புளி. இதை நம்ம கரைச்சி நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு நம்ம வந்து இந்த மசாலா கூட கலந்து எடுத்துக்கலாம். அதை மசாலா கூட நமக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இதிலேயே பார்த்திங்கன்னா உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இனி இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, தாளிக்கிற சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், நம்ம எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடாகினோடனே அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் லைட்டாக இப்படி வதக்கி விடுவோம். இதோடு கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூ, ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ இந்த நீளமாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்து கூட இப்போ வெங்காயத்து கூட இந்த பூவையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அருமையாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ கூட சாப்பிட்டாலும் ஒரு ஆட்டுக்குடல் சாப்பிட்டா ஃபீல் ஆகும், அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சமாக இந்த காய்களுக்கு தேவையான உப்புகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இல்லை இப்படியே வதக்கி விடுவேன். தக்காளி இந்த அளவு வெந்தால் போதும், லைட்டாக வெந்தாலே போதும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மசாலா, நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியோடு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ரொம்ப நேரம் அடுப்பில் போடணும்னு வேண்டாம். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம வந்து வெந்தயம் அதிகமாக சேர்க்கணும். வெந்தயம், அப்புறம் வந்து 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம். இதை நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம தாளிப்பை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எப்பவுமே தாளித்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த குழம்பு அப்படியே இருக்கணும். இதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தினா வெந்தய இலையை தான் நம்ம நல்லா காய வச்சு இது வீட்டிலே நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம், நல்ல மணமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியானது கூட, ரெசிபியும் கம்மியானது. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.